பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு அவசியமோ அந்த அளவுக்கு அவசியம் சம்பாதிச்ச பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இதுல என்னங்க இருக்கு, சிக்கனமா செலவு பண்ணணும், மீதியை பேங்க்ல போட்டு வைக்கணும், அவ்வளவுதானே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த புக்கை படிக்கணும். 3 Peaks to Financial Freedom. இந்த புக்ல இருக்க முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் 3 Peaks to Financial Freedom. இந்த புக்கோட ஆத்தர் ரிஷி பிப்பரையா. இந்த புக் வேற ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். எப்படி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சா எனக்கு ஒரு கதை தான் சொல்ல தோணுது. இது நானா சொல்ற கதை இல்ல, இந்த புக்லயே இருக்கிற கதை தான். இந்த கதையில நடுத்தர வயது நபர் ஒருத்தர் வராரு. அவரு பழைய காலத்துல அவங்க எல்லாம் வாழ்ந்த ஒரு வீட்டுக்கு போவாரு. அந்த வீட்டுல ஒரு பரண் இருக்கும். அந்த பரண் மேல நிறைய பழைய பொருட்கள்லாம் இருக்கு. அதாவது அவரு சின்ன பையனா இருக்கும்போது பயன்படுத்திய பொருட்கள். அப்படிப்பட்ட பொருட்கள்ல 3 பொருட்கள் மட்டும் இவருடைய கவனத்தை அதிகமா இருக்குது. அந்த 3 பொருட்கள் என்னன்னு பார்த்தா 3 உண்டியல்கள். இவரு சின்ன பையனா இருக்கும்போது 3 விதமான உண்டியல்களை பயன்படுத்தி இருப்பாரு. அந்த 3 தான் இவருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. அந்த 3ஐயும் ரொம்ப ஆசையா எடுத்து பார்க்கறாரு. அதுல முதல் உண்டியல் பிளாஸ்டிக்கால செய்யப்பட்ட உண்டியல். சின்ன வயசுல இவருக்கு எப்போ எங்க இருந்து காசு கிடைச்சாலும் இந்த பிளாஸ்டிக் உண்டியல்ல தான் போடுவாரு. இந்த பிளாஸ்டிக் உண்டியலுக்கு கீழே சின்னதா ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை அழுத்தினா உண்டியல் திறந்துக்கும். உண்டியல்ல இருக்க பணத்தையும் எடுக்க முடியும். அதனால சில்லறையா கிடைக்கிற பணத்தை எல்லாம் அதுல போட்டு வச்சுட்டு எப்பெல்லாம் அவருக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் அந்த உண்டியல்ல இருக்க பணத்தை எடுத்து பயன்படுத்தி பாராம். அடுத்து 2வது உண்டியல். இது இரும்பால செய்யப்பட்ட உண்டியல். அந்த உண்டியலுக்கு கீழே ஒரு சின்ன கதவு இருக்கும். அந்த கதவு வழியா பணத்தை எடுக்கலாம். ஆனா அந்த கதவு திறந்து இருக்காது. ஒரு பூட்டு போட்டு சாவி வச்சு அந்த பூட்டை பூட்டி வச்சிருப்பாங்க. அதனால முதல்ல பார்த்த பிளாஸ்டிக் உண்டியல் மாதிரி சில்லறை பணத்தை இதுல போடுறதும் கிடையாது, நினைச்ச நேரத்துல எல்லாம் இதுல இருந்து எடுக்கிறதும் கிடையாது. அதுக்கும் பதிலா கொஞ்சம் நிறைய பணம் கிடைக்கும்ல, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வரும்போது பணம் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பணத்தை தான் அவரு இந்த உண்டியல்ல போட்டு இருக்காரு. ஏதாவது பெரிய பொருட்கள் வாங்க வேண்டி இருந்தா மட்டும் இந்த உண்டியலை திறந்து அதுல இருக்க பணத்தை எடுத்துப்பாரு. அடுத்து 3வது உண்டியல் களிமண்ணால செய்யப்பட்ட உண்டியல். அந்த உண்டியல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வச்சு இந்த பொருள் வாங்கியே ஆகணும், இந்த இடத்துக்கு போயே ஆகணும், இந்த மாதிரி குறிப்பிட்ட டார்கெட் வச்சு பணத்தை போடுவாரு. அந்த உண்டியல அவ்வளோ லேசில எடுக்க மாட்டாரு, எடுக்கவும் முடியாது. ஏன்னா ஒன்ஸ் உண்டியலை உடைச்சிட்டா அவ்வளவுதான், உண்டியல் காலி. புதுசா ஒண்ணு வாங்கித்தான் ஆகணும், அதுலதான் பணம் போடணும். இதுதான் இந்த 3 உண்டியல்களோட கதை. இப்ப நமக்கு புரியும் அந்த 3 விதமான உண்டியல்ல அவர் சின்ன பையனா இருக்கும்போது பயன்படுத்தி இருக்காரு. அந்த 3 உண்டியல்களையும் இப்போ எடுத்து பார்க்கறாரு. அதுல குறிப்பா அந்த களிமண் உண்டியல்ல இருக்க பணம் இன்னமும் கூட எடுக்கப்படாம தான் இருக்கு. அதை பார்த்ததுமே ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் அந்த இடத்துலயே அவருக்கு தோணுச்சான் இந்த புக்கை எழுதணும்னு. ஆமாங்க, இந்த கதையில வர அந்த நடுத்தர வயது மனிதர் வேற யாருமே கிடையாது, இந்த புக்கோட ஆத்தர் தான். அது மாதிரி இந்த 3 உண்டியல்களையும் அடிப்படையா வச்சுதான் இவரு இந்த புக்குக்கு 3 Peaks to Financial Freedomனே பேர் வச்சிருக்காரு. சரிங்க, இப்போ இந்த 3 உண்டியல்கள் பத்தியும் நமக்கு ஒரு மேலோட்டமா தெரிஞ்சிருக்கும். இனி அடுத்து நம்ம செலவுகளை எப்படியெல்லாம் வகைப்படுத்தணும்னு பார்த்தா இந்த புக்ல 3 வகையா பிரிக்கலாம்னு சொல்றாரு இந்த புக்கோட ஆத்தர். அதாவது நீட்ஸ், வாண்ட் அண்ட் ஃப்ரீடம். தேவைகள், ஆசைகள் மற்றும் சுதந்திரம். இதுல நம்ம அடிப்படை தேவைகள்னு பார்த்தா நம்ம சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, போடுற ட்ரெஸ், நம்ம இருக்கிற இடம், போக்குவரத்துக்கான செலவுகள், மருத்துவ செலவுகள், கல்விக்கான செலவுகள், இது எல்லாமே தேவைகள் அப்படிங்கிற வரிசையில வருது. இந்த அடிப்படை தேவைகள் போக நமக்கு இருக்கிற விருப்பங்கள், ஏதாவது ஒரு ட்ரிப் போகணும், ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், இல்ல இந்த ஒரு காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு நமக்கு இருக்கிற விருப்பங்கள் எல்லாம் இந்த வாண்ட்ஸ் வகையில வருது, அதாவது ஆசைகள்ல வருது. மற்றபடி நம்ம வருங்கால தேவைக்காக, குறிப்பா நம்ம முதுமையில வேலையெல்லாம் பார்க்கறத நிறுத்தினதுக்கு பின்னாடி நம்ம ஓய்வுக்காக நமக்கு தேவைப்படுற பணம் ஃப்ரீடம்ங்கிற வார்த்தையில வருது. இப்படி ஆசைகள், தேவைகள் மற்றும் வருங்கால தேவைகள்னு நமக்கு பிரிச்சு பார்க்க தெரியணும். இந்த 3க்கும் 3 வெவ்வேறு பேங்க் அக்கௌண்ட்ஸை வச்சிருக்கணும்ன்றத இந்த ஆத்தர் நமக்கு பிராக்டிகலா சொல்லி தர்றதுதான் முதல் விஷயம். சரி, இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நம்ம செலவுகளை எப்படி ஆசைகள், தேவைகள், வருங்கால தேவைகள்னு 3 வகையா பிரிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த 3 பேங்க் அக்கௌண்ட்ஸை ஓபன் பண்றோம்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் அசம்ஷன் தாங்க.
பயப்படாதீங்க. இந்த கற்பனைப்படி 3 பேங்க் அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்றோம். அதுல முதல் அக்கவுண்ட் தேவைக்காக, இரண்டாவது அக்கவுண்ட் ஆசைக்காக, மூணாவது அக்கவுண்ட் வருங்கால தேவைகளுக்காக. இனி அடுத்த வர சம்பளத்தை 3 விதமாக பிரிக்கணும். இந்த இடத்துல வாரன் பஃபட்டோட ஒரு கோட்ஸ சொல்ல விரும்புறேன். சம்பளத்தை வாங்கி செலவெல்லாம் போக மீதிய சேமிக்கிறவங்களை விட சம்பளத்தை வாங்கி முதல்ல சேமிப்புக்கு ஒதுக்கிட்டு மீதி இருக்கிறத வச்சு செலவு பண்றவங்க தான் புத்திசாலின்னு. அப்படி பார்த்தா நம்ம முதல்ல என்ன செய்யணும்? நம்ம வருங்கால தேவைகளுக்காக ஒரு தொகையை எடுத்து அதை அதுக்குன்னு வச்சிருக்க அக்கவுண்ட்ல போடணும். அடுத்து ஒவ்வொரு மாசமும் நம்ம என்ன செலவாகும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து தேவைகள்ன்ற அக்கவுண்ட்ல போடணும். மீதி இருக்க அமௌண்ட்டை மட்டும் இந்த ஆசைகள்ன்ற அக்கவுண்ட்ல போடணும். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 20,000 சம்பளம் வாங்குறாருன்னா 2,000 ரூபாய் வருங்கால தேவைக்காக போடணும். 15,000 அவருக்கு குடும்ப செலவுக்கே தேவைப்படும். மீதி இருக்கிற 3,000 ரூபாய் மட்டும் ஆசைக்காகன்னு வச்சிருக்க அந்த அக்கவுண்ட்ல போடணும். இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. முதல்ல 3 உண்டியல்களை பார்த்தோம்ல, ஒரு பிளாஸ்டிக் உண்டியல், ஒரு இரும்பு உண்டியல், ஒரு களிமண் உண்டியல்னு. அந்த 3 உண்டியலையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி பாருங்க. இப்போ நான் சொன்ன தேவைகளுக்கான அக்கவுண்ட் தான் அந்த பிளாஸ்டிக் உண்டியல் மாதிரி, அதாவது தேவைப்படும் போதெல்லாம் அதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன ஆசைகள் அப்படிங்கிற அக்கவுண்ட் தான் அப்போ நம்ம பார்த்த இரும்பு உண்டியல் மாதிரி. கண்டிப்பா அதுல இருந்து எடுத்து செலவு பண்ணணும்னா 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு தான் அந்த அக்கவுண்ட்ல கையையே வைக்கணும். கடைசியா பார்த்த அந்த வருங்கால தேவைக்கான அக்கவுண்ட் தான் களிமண் உண்டியல் மாதிரி. எப்படி அந்த களிமண் உண்டியல அவ்வளோ லேஸ்ல உடைக்க கூடாதோ அது மாதிரி தான் வருங்கால தேவைக்கான நம்ம வச்சிருக்க அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எப்பவுமே எடுக்க கூடாது. ஆசைகளுக்காக வருங்கால தேவைகளுக்காக வச்சிருக்க அக்கவுண்ட்டை ஒரு லாக்டு அக்கவுண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கணும். தேவைகளுக்காக வச்சிருக்க அக்கவுண்ட்ல இருந்து மட்டும் பணத்தை எடுத்து செலவு பண்ணணும். அதுவும் பட்ஜெட் போட்டு அதுல போட்டு இருக்க அமௌண்ட்டை மட்டும் செலவு பண்ற மாதிரி பாத்துக்கணும். இதுல நான் அக்கவுண்ட்னு சொல்லி இருக்கிறத நீங்க உங்க பேங்க் அக்கவுண்டாவும் வச்சுக்கலாம், இல்ல உங்க பர்ஸ்ல செப்பரேட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஆனா இந்த ஃப்ரீடம்ன்ற அக்கவுண்ட் இருக்குல்ல, நம்ம ஃபியூச்சர் தேவைக்கான அக்கவுண்ட், அதை மட்டும் ஒரு பேங்க் அக்கவுண்டாவே மெயின்டைன் பண்றது ரொம்பவே பெட்டர். இப்போ நம்மள சிலர் யோசிக்கலாம், நம்மளால முடியல, இந்த தேவைகளுக்கு ஒரு அக்கவுண்ட் வச்சு செலவு பண்ணாலும் தேவைகளுக்கு அதிகமா தான் செலவு ஆகுதுன்னு. இந்த அக்கவுண்ட்டை தாண்டி அடுத்த அக்கவுண்ட்ல கை வைக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு மாசமும் சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அதுக்கு சில வழிகளை சொல்லி தராரு இந்த புக்கோட ஆத்தர். நம்பர் 1, சரியான பிளானிங். நாம ஏற்கனவே நம்ம தேவைகளை திட்டமிட்டு தான் செலவு பண்ணிட்டு வருவோம். ஆனா மறுபடியும் ஒரு தடவை நம்ம லிஸ்ட செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. அதுல நம்ம பண்ற சின்ன கரெக்ஷன்ஸ் கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்றாரு இந்த புக்கோட ஆத்தர். நம்பர் 2, ஒவ்வொரு முறையும் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆசைக்காக வாங்குறோமா இல்ல தேவைகளுக்காக வாங்குறோமான்னு யோசிச்சு பார்த்து, தேவைக்காக வாங்குறோம்னா அந்த பொருளுக்கு அந்த விலை சரியா இல்ல அதை விட குறைவான விலையில வேற எங்கேயாவது கிடைக்குமான்னு யோசிச்சு பார்க்கணும். சப்போஸ் ஆசைக்காக வாங்குறோம்னா அதை போஸ்ட்பான் பண்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாரு இந்த புக்கோட ஆத்தர். நம்பர் 3, ஒரு ஆண்டுக்கான பண்டிகை செலவுகளை, அவசர செலவுகளை நம்ம பட்ஜெட்ல கொண்டு வர்றது கிடையாது. நமக்கு எப்போவாவது ஒரு தடவை தான் அந்த செலவு வரும். ஆனா அந்த செலவுகள் எப்போவாதான வருதுன்னு நினைச்சிட்டு நம்ம பட்ஜெட்ல நம்ம இன்க்ளூட் பண்ணவே மாட்டோம். அதுக்கு பதிலா அந்த வருஷத்தோட முதல் மாதத்திலேயே ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒவ்வொரு மாசமும் இதுக்காக நம்ம ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கணும். சப்போஸ் அந்த செலவு வந்தா இந்த தொகையில இருந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், அந்த செலவு வரலைனா இந்த தொகை நமக்கு மிச்சமாகும். நம்பர் 4, எல்லாம் பண்ணியும் நம்ம பட்ஜெட்ல எப்பவுமே துண்டு விழுதுன்னா நம்ம வாங்குற சம்பளம் போதுமான சம்பளம் இல்லைன்னு அர்த்தம். அதனால நம்ம வேலையில அப்கிரேட் ஆக பார்க்கணும். கூடுதல் சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும், இல்லைன்னா சைடு பிசினஸ் ஏதாவது தொடங்கணும். சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.